விளாத்திக்குளம் +2 மாணவி கொலை வழக்கில் கைதான இளைஞர் தர்ம முனீஸ்வரன் ஏற்கனவே 2020 மூதாட்டி வன்கொடுமை வழக்கில் கைதானவர் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம். சோலமன், இந்த இளைஞர் தர்ம முனீஸ்வரன் மீது ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இப்ப 2020 மூதாட்டி வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டவர் அவர் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அவர் மேல இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் என்னென்ன? விளாத்திக்குளத்துல மாணவி உயிரிழந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே தர்ம முனீஸ்வரன் என்பவரை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில அவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகளும் நிலுவையில் இருப்பதாக காவல்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2020 ஆண்டுல எட்டயாபுரம் பகுதியில மூதாட்டி ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்து அவர் கொலை செய்த வழக்குல ஏற்கனவே இந்த தர்ம முனீஸ்வரன் என்பவர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்யப்பட்டார். ஐஜி அஸ்ராகர் தலைமையிலான குழுவினர் இவரை ஏற்கனவே கைது செய்திருக்கிறார்கள். அப்போதும் அதே போன்று தான் இந்த பைக்ல சுற்றக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்துத்தான் இவரை கைது செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் இவருக்கு அதுல ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருந்த நிலையில சுப்ரீம் கோர்ட்டிற்கு சென்று அவர் இந்த ஆயுள் தண்டனை ரத்து செய்துவிட்டு மீண்டும் தற்போது அவர் ஜாமீன்ல வெளியே வந்த பிறகுதான் மீண்டும் இந்த மாணவியை இவர் கொலை செய்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்குது. இவரோட ஸ்டைல் பல்வேறு பாணியில, அதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத தனியாக நடந்து செல்லக்கூடிய பெண்கள் மற்றும் மூதாட்டிகளை மட்டுமே இவருக்கு குறிவைத்து நகை பறிப்பு, இந்த பாலியல் வன்கொடுமை, அது மட்டுமின்றி கொலை உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுவதை இவர் வாடிக்கையாக வைத்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே DNA அடிப்படையாக வைத்துத்தான் இவரை கைது செய்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கக்கூடிய நிலையில தற்போது இவர் பல்வேறு இது போன்ற குற்ற வழக்குகளும், குறிப்பாக அந்த சாயல்குடி பகுதியில இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல இவர் மீது பல்வேறு இது போன்ற பாலியல் வன்கொடுமை, நகைப்பறிப்பு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்துத்தான், அந்த திருட்டு வண்டியை வைத்துத்தான் இவர் இது போன்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்வதை இவர் வாடிக்கையாக வைத்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக அடுத்தடுத்து இவர் இதே போன்று எத்தனை சம்பவங்கள்ல ஈடுபட்டிருக்கிறார், மேலும் எந்தெந்த காவல் நிலையத்துல இவர் மீது வழக்கு உள்ளது உள்ளிட்ட பல்வேறு போலீசார் கட்ட விசாரணையில தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சோலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.